வெற்றிவேல் முருகனுக்கு அரோரை எல்லாம் வல்ல பழனிபுரி மெம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சங்கர் குருநாதர் அருணாபெருமான் திருடதே சனம் சம்சம் எம்பெருமான் கருணை முழுமட்ட குருநாதர் ஸ்ரீ அருணாசலம் திருவாய் முதல் திருக்கொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரின் தத்துவ வரிசைப்படி பாடல் 698 குசமாகி என துவங்கும் திருவான்மியூர் தளத்து திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பழனியாண்டவன் திருவடியும் திருவான்மியூர் அமர் பெருமாடன் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சன். இந்த பாடல் முருகா விலைமாதர் ஆசையால் அடியன் மடியாமல் திருவடி தாமரை தந்து அருள்வாய் என்று எம்பெருமானின் திருவடியை பெற பாடப்பெற்ற பாடல். இந்த தலம் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் 4 மைல், மயிலாப்பூருக்கு தட்டில் 3 மைல், திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர் இவருடைய பாடலெல்லாம் பெற்ற அற்புதமான தலம். ஸ்தல புராணம் இந்த தலத்திற்கு உண்டு. தனதான தானதான தனதான தானதான தனதான தானதான தனதான என்ற சந்த குறிப்பியுடைய பாடல். குசமாகி 6 மலை மறைமா நுண்ணூலினிடை குடிலான ஆள் வயிறு குடையூடே குறிபோகும் மீனவிடி மதி மாமுகாறு மலர் குழல் கார் அது ஆன குணமிலி மாதர் புகச ஆசையால் மனது உனை நாடிடாதபடி புலையேன் உலாவி மிக புணர்வாகி புகழான பூமி மிசை மடிவாய் இரவாத வகை பொலிவான பாதமலர் அருள்வாயே. நிச நாரணாதி திருமருகா உலாச மிகு நிகழ்போதம் ஆன பர முருகோனே நிதி ஞானபோதம் அரண் இருகாதிலே உதவு நிபுணா நிசாசர்கள் குலகாலா திசைமாமுக ஆடி அறி மகவான் முன்னோர்கள் பணி சிவநாதர் ஆலமயில் அமுத ஈச திகழ்பால மாகமுற மணி மாடி மாடம் உயர் உயர் திருவான்மியூர் மருவு பெருமாளி குசமாகி 6 மலை மறைமா நுண்ணூலினிடை குடிலான ஆள் வயிறு குழையுடே. அதாவது குசம்னா கொங்கை, அதாவது கொங்கை எனப்பட்ட நிறைந்துள்ள மலை மறை தாமரையின் அழகிய நுண்ணிய நூல் போன்ற இடை குடிலான அதாவது குடிசை அல்லது கருவுக்கு இருப்பிடமான ஆளிலை போன்ற வயிறு காதின் குடைக்குள்ளே குறிபோகும் மீனவிழி மதி மா முகாறு மலர் குழல் கார் அது ஆன குடமிலி மாதம். காதின் குடைக்குள்ளே குறிபோகின்ற மீன் போன்ற கண் சந்திரன் போன்ற அழகிய முகமாகிய நிறைந்த மலர் அல்லது நிறைந்த மலர் சூழ விளங்கும் கூத்தலாகிய மேகம் என கொண்ட நற்குணமில்லாத பொது மகளிர்களின் புச ஆசையால் மனது உன்னை நாடிடாதபடி புலையன் உலாவி மிக மிக புணர்வாகி பொது மகளிரின் பூஜம் அதாவது தோள் மீதுள்ள ஆசையினால் என் மனது உன்னை நாடிடாதபடி இடித்தகையனான நான் அங்கும் இங்கும் உலவித்திருந்து அத்தகைய வழிகளிலே அதிக சேர்க்கையுடையவனாகி அதிக சேர்க்கையை கொண்டு புகழான பூமி மிசை மடிவாய் இரவாத வகை பொலிவான பாதமலர் அருள்வாய். புகழ்பெற்ற இந்த பூமியில் மடிவாய் அழிவு உற்றவனாய் இராத வகை முடிந்து போகாத வண்ணம் பிரகாசமுள்ள உன்னுடைய திருவடி தாமரையை அருள்வாயின்னு கேட்டுக்கிறார். முதல் பகுதி. 2வது பகுதியில் நிஷ நாரணாதி திருமருகா உலாசமிக நிகழ்போதமான பரமுருகனே மெய்யான நாராயணமூர்த்தி எனும் தலைவனுடைய அழகிய மருகனே உள்ள கழிப்பு மிகுந்து உண்டாகும் அறிவுரூபமான மேலான முருகனே நிதி ஞானபோதம் அரண் இருகாதிலே உதவு நிபுணா நிசாசர்கள் குலகாலா நிதி செல்வமான பொக்கிஷம் போன்ற ஞானபோதம் அதாவது சிறந்த ஞான உபதேசத்தை சிவனுடைய 2 காதிலே அல்லது சிவனுடைய பெருமை புரிந்த காதிலே உபதேசத்தருடைய சாமர்த்தியசாலியே நிசாசர்கள் இருளில் சஞ்சரிப்பவர்களான அசுரர் குலத்துக்கு யமன் போன்றவனே திசைமாமுக ஆடி அறி மகவான் முன்னோர்கள் பணி சிவநாதர் ஆலமயில் அமுத ஈச திகழ்பால மாகமுற மணி மாடி மாடம் உயர் திருவான்மியூர் மருவு பெருமாளி. திசைமாமுகன் நான்முகன் அதாவது பிரம்மன், ஆடி அறி சத்திரதனாகிய திருமால், மகவான் இந்திரன், முன்னோர்கள் முதலானவர்கள் பணிகின்ற சிவநாதர் சிவமூர்த்தி, ஆலம் விஷத்தை அயில் உண்ட அமுதேசர் அமுதன்ன ஈசன் அத்தகைய பெருமானுடைய விளக்கமுற்ற பாலனே குழந்தையே மாகமுற ஆகாயத்தை அளாவும்படி அழகிய மாடங்கள் உயர்ந்துள்ள திருவான்மியூரில் விற்றிருந்த அருளும் பெருமாளே பாதமலர் அருள்வாயேன்னு வேண்டுகிறார். இப்போ இந்த பாடலில் குசமாகி 6 மலைக்கு குசவாமியான அப்படின்னு பாடவேதம் உண்டு. அடுத்தது புகழான பூமிங்கிறார். பூமிக்குள்ள பெருமை நெருநல் உடனொருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுங்கிறார் திருக்குறள். அடியேன் உராதவை அதாவது புகழான பூமி மிசை மடிவாய் இரவாத வகைக்கு அடியேன் உராத வகைன்னு பாடவேதம் உண்டு இதுக்கு. அடுத்தது நிதி ஞான போதம்னா சிவஞான போதம். நிதி ஞான போதம் அரண் இருக்காது, அதாவது சிவஞான போதம் சொல்றாரு. அடுத்தது திசை மாமுக
திசை மாமுக ஆடி அரி மகவான் முன்னோர்கள் பணி சிவநாதர் ஆலமையில் அமுத ஈசர் திகழ்பாலர். திருவான்மியூரில் பிரம்மன் பூஜித்து திருவிழாவும் நடத்தியதாக புராணம் சொல்லுது. கண்ணபிரான் பூஜித்து தன்னை பற்றிய பாவம் தொலைய பெற்றார். ராமர் பூஜித்து ராவணன் கொல்ல வரத்தை பெற்றார். இந்திரன் பிருகு முனிவரின் மகளை முத்தமிட்ட காரணத்தால் அவரால் அரக்கனாகுமாறு சபிக்கப்பட்டு நாரத முனிவரால் திருவான்மியூருக்கு கொண்டு வர பெற்று அங்கு தீர்த்தத்தில் முழுக பெற்று சாபம் நீங்க பெற்றார். இதெல்லாம் திருவான்மியூர் புராணம் சொல்கின்ற செய்திகள். திருவான்மியூரில் பூஜித்த பிறர் யாரார்னா வான்மீகர், சந்திரர், சூரியர், வேதம், காமதேனு, யமன், பிருங்கி. அதனால தான் திசை மாமுக ஆடி அரி மகவான் முன்னோர்கள்னு எல்லாரையும் கொண்டு வந்துட்டார். அடுத்தது மணமாடி. மாடினா மாளிகை என்பவருடைய கடைக்குறை. பாதமலர் அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான இணக்கமான உருக்கமான பாடல். இப்போ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் பொதுமானுடைய அங்கு அழக சொல்கிறார். புற அழகு மிகுந்து இருந்தாலும் உள்ளத்தில் அழகு இல்லாதவர்களாய் அவர்கள் அழகில் மயங்கி மனம் தடுமாறி அழியாமல் ஆண்டு கொள்ள வேண்டும்னு முருகப்பெருமான்ட்ட வேண்டுதல் வைக்கிறார். சார் நாடியார் என்ன சொல்லுது? குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகுங்கள். மாறிவிடப்பட்ட கூந்தல் அழகும் நன்கு உடுத்தப்பட்ட வண்ண உடை அழகும் முகத்தில் ஒப்பனைக்காக பூசப்படுகின்ற மஞ்சள் அழகும் ஒருவருக்கு உண்மையில் அழகு தருவன் ஆக மாட்டான். உள்ளத்தால் நல்லவர்களாய் வாழும் நடுநிலை மாறாத வழியில் செலுத்தும் கல்வி அழகுதான் ஒருத்தனுக்கு சிறந்த அழகு. ஏழாவது என்ன சொல்லுது? இடைவனப்பும் தோல்வனப்பும் ஈடின் வனப்பும் நடைவனப்பும் நானின் வனப்பும் பொடிசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல என்னோடு கழுத்தின் வனப்பே வனப்புனது. இலக்கணத்தோடு கூடிய இலக்கிய கல்வியினுடைய அழகே உண்மை அழகுங்குது. புற அழகு ஒரு நாள் மாறும் தன்மையோடு உயிருக்கு அப்போதைக்கு நன்மை தருவது போல தோன்றி பின்னர் துன்பத்தை தரும். அக அழகு என்றும் மாறாது, உயிருக்கு என்றும் வந்துடுவது. புற அழகில் ஆசை கொண்டு அறிவு மயங்கும். அந்த மயக்கத்தை கெடுத்து அருள்புரிய ஆறுமுக பரம்பரோடு வழிபடணும். உடம்பின் தன்மையை மணிமேகலை எப்படி சொல்லுது? பெரிய பாட்டு. தன்னரல் வண்ணம் திரிந்து வேறாகி வெண்மணலாகிய கூந்தல் காணாய் பெரினுதல் வண்ணம் காணாயோனி நரைமையில் திரைதோல் தகையின் தரு ஆயது. விரல்வில் புருவம் இவையும் காணாய் இரவின் உணங்கள் போன்று வேறு ஆயின. கழுநீர் கண்கான் வழுநீர் சுமந்தன குமிழ் மூக்கு இவைகான் உமிழ் சீ ஒழுக்குவ. நிறைமுத்து அணைய நகையும் காணாய் சுரைவித்து எய்ப்ப பிறழ்ந்து வேறாயினும். இலவு இதழ் செவ்வாய் காணாயோனி புலவு புன்போல் புலால் புறத்து இடுவது. வள்ளைத்தாள் போல் வடிகாது இவைகான் உள் உன் வாடிய குணங்கள் போன்றன. இரும்பூது சான்ற முலையும் காணாய் வெறும் பைபோல வீழ்ந்து வேறாயின. தாழ்ந்து ஒசி தெங்கின் மடல் போல் திறங்கி வீழ்ந்தன இழவை தோளும் காணாய். நரம்போடு விழுதோல் உயிர் தொடர் கடன்று திறங்கிய விரல்கள் இவையும் காணாய். வாழைத்தண்டே போன்ற குரங்கியினை தாழைத்தண்டின் உணங்கள் காணாய். ஆவம் கணைக்கால் காணாயோ நீ மேவிய நரம்போடு என்பு புறம் காட்டுவ. தளிரடி வண்ணம் காணாயோ நீ முடி முதிர் தெங்கின் உதிர்காய் உணங்கள் பூவினும் சாந்தினும் புலால் மறைத்து யாத்து தூசினும் மணியினும் சொல்லோர் பகுத்த வஞ்சம் தெரியாய் அப்படின்னு பெரிய நீண்ட பாடல். இதில் ஒன்றுன்னா சொல்லியிருக்கார். மேலும் இந்த உடம்பானது நாம் செய்த வினையின் காரணமாக வந்தது. மேலும் வினைகளை புரிவதற்கு வெளிநலமாக இருக்குது. புனையப்படுவன் ஆகிய மனப்பொருள்கள் இல்லாமல் போனால் வெற்று உடம்பானது புலால் நாட்டத்தை வெடிக்க காட்டும். முதுமை அடைந்து சாகும் தன்மை விடுது. கொடிய நோய்களுக்கு இருப்பிடமாக விடுது. பற்றுகளுக்கு பற்றும் இடமாக விளங்குவது. மேலும் குற்றங்களுக்கு கொள்கலம். புற்றில் அடங்கியிருக்க பாம்பு போல சினம் முதலிய உட்பகைஞருக்கு தங்கும் இடம். அவலம் கவலை துன்பம் கேடு முதலிய நீங்காத உள்ளத்தை தன்னிடத்தில் உடையது. மக்கள் உடம்பின் தன்மை இதுன்னு உணர்ந்து இந்த உடம்பை கைப்பையின் உட்புறத்தை மேற்புறமாக திருப்பி பார்ப்பது போல பார்க்கணும் அப்படின்னு உணர்த்துறது அந்த மணிமேகலை என்கிற காப்பியத்தில் உள்ள நம்ம சொன்ன பாடம். இதுக்கு இன்னும் நிறைய இதை பற்றி நிறைய நம்ம படிச்சிருக்கோம். பட்டினத்தாருடைய பாடல்கள்லாம் நிறைய நம்ம திருப்பூர் பாடல்கள் வேறு திருப்பூரில் பார்த்துருக்கோம். அதே கருத்து தான் சொல்கிறார். அடுத்தது குசமாகி ஆறு மலை. பெண்களின் மொழிகள் மலை போன்று பருத்து உள்ளன. அதனை மேலும் அழகுபடுத்துவாங்க வெளிமாதர்கள். காமுகர் அதனுடைய அழகுல மயங்குவாங்க. இதுக்கும் பட்டினத்தருடைய பாட்டெலாம் நிறையா இருக்குது. சிறந்தி போல கிடைத்து முன்னெடுந்து திரண்டு விம்மி சீவாய்ந்து ஏறி உயிரால் கீழே உணர்ந்து உள்ளுரிய நகுவார்க்கு இடமாய் நான்று மற்றும் முலையை பார்த்து முரளி மொட்டு என்றும் கொலையும் காமல் குருடருக்கு ஒன்று உரைப்பேன்கிறார். வள்ளல் பெருமான் இதுக்கும் பெரிய பாடல் ஒன்று புரிஞ்சிருக்கார். சூழ்ந்த முளைமுற்றென்றே துள்ளுகிறாய் கீழ்த்து கொண்டு வீழ்ந்த முளைக்கு என்ன விளம்புதியே தாழ்ந்தவை மண்கட்டும் பந்தனவே வாழ்ந்தாய் முதிர்ந்து உடையாய் புண்கட்டி என்போர் வாய்ப்புத்துவைன்னு பெரிய பாட்டு. கருத்து ஒன்றுதான். அடுத்தது மறைமா நுண் நூலின் இடை. பெண்களின் இடையை தாமரை தண்டின் நூல் உடுக்கை துடிலாம் போல்னு சொல்லுவாங்க.
பட்டியல் சொல்கிறார், நெடுமுடல் தாங்கி நின்றும் இடையே துடிபிடி என்று சொல்லி துதித்தும்னார். நூலிடைதான் உண்டோ இலையோ என்று உள்புகழ்வாய் கைத்தொட்டு கண்டார் பூட்டு உண்டு என்பார் கண்டிலேங்கிற வள்ளல் பெருமான். குடிலான ஆள் வயிறு. ஏற்கனவே திருப்பூர் படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம். அதை நம்ம உடம்பை எதெல்லாம் அதை அப்படி இப்படி நம்ம ரசிக்கிறோமோ அதெல்லாம் அதுக்கு எதிர்மறையான விஷயங்களை, அதனோட உண்மைத்தன்மையை நம்ம உணர்ந்து கொள்ளாத விஷயத்தை அதை எதிர்மறையாக பட்டினத்தார் வள்ளலாரும் பாடுற பாடல்கள்லாம் நிறைய படிச்சிருக்கோம். அதே மேற்கோள் இங்கேயும் சொல்லணும். குடிலான ஆள் வயிறு, பெண்கள் வயிறு ஆழமிலையை போன்று உள்ளதாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன? குலை ஊடே குறிபோகும் மீனவடி, காதில் அணுகுள்ள குண்டலங்களை குறித்து போகின்ற மீன் போன்ற கண்கள். பட்டினத்தார் சொல்றாரு, தண்ணீர் பீடை தவிராது ஒழுகும் கண்ணை பார்த்து கண்ணீர் என்றும் உள்ளம் குறும்பி மூழ்கும் காதை வள்ளத்தண்டின் வளமென வாழ்த்தியும்பார். அடுத்தது மதிமா முகாறு மலர், முழு நிலவை போன்ற மலர்ந்த தாமரை போன்ற முகம், அந்த மதி முகம் என்று ஆடுகிறாய் எழுதொழிகள் எந்த மதி கொண்டு அதனை எண்ணிலேங்கிறார் வள்ளல் பெருமான். குழல் கார் அது ஆன மேகத்தை போன்ற கூந்தல். இதுக்கும் பட்டினத்தார் வள்ளல் பெருமான் பாடலை சொல்லலாம். குணமி மாதம், நற்குணம் சிறிதும் இல்லாதவர் விலை மாதம். புச ஆசையால் மனது உனை நாடிடாதபடி, விலை மாதர்கள் தோள்களை தழுவ வேண்டும் என்று எழுந்த ஆசை காரணமாக மனமானது இறைவனை நாடாது. புலையேன் உலாவி மிகு புணர்வாய், புலையன்னா கீழ்மான், இழிந்தவன், புணர்தல்னா பொருந்துதல், கலவி செய்தல், அளவளாவுதல், மேற்கொள்தல். இடிகுணம் படைத்தோனுக்கு இழிவான செயல்களில் ஈடுபடுதலே விருப்பம் மிகுந்து இருக்கும். பெண்ணாசை கொண்ட மனமானது அதில் பொருந்தி இருத்தலையே தொழிலாக கொண்டிருக்கும். அதை சொல்றாரு. புகழான பூமி மீசை மடிவாய் இரவாதவை, பெருமைக்குரிய பூமினார். பூமிக்கு நெருங்கல் உடன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமைனார் வள்ளுவர். இந்த உலகில் எல்லோரையும் போல ஏதோ பிறந்தார் இருந்தார் மடிந்தார் இருக்கக்கூடாது. பெருநோய்கள் மிக நிறைய பேர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றான் அப்பர் பெருமான் பாடியதை போல வாழ்க்கை அமையக்கூடாது. திருப்பூர் சொன்னார் நம்ம குருநாதன், பெருங்காரியம் போல் வரும் கேடு உடம்பால் பிரியபூர வந்து கருவூரி பிறந்தார் கிடந்தார் இருந்தார் தவழ்ந்தார் நடந்தார் தொடர்ந்து பிணமானார். அருங்கான் மருங்கே எடுங்கோள் சுடுங்கோள் அலங்காரம் நன்று இது என மூழ்கி அகன்று ஆசையும் போய் விடும் பாழ் உடம்பால் அலந்தேனை அஞ்சல் என வேணுங்கிறார். வேடிக்கை மனிதர்கள் எப்படி இருப்பாருன்னு பாரதியார் சொல்றாருல, அப்படி வேடிக்கை மனிதர்களாக இல்லாமல் அறிவினால் நிறைய பெற்று அந்த அறிவை கொண்டு பிற உயிர்கள் படும் துன்பத்தை போக்கி ஈட்டிய பொருள்களை இல்லாதவர்களுக்கும் கொடுத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலை மேற்கொண்டு வாழும். பாரதியார் பாட்டு, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உணர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல நானும் விழ்வேன் என்று நினைத்தாயோம்பார். பட்டினத்தார் சொல்றாரு, சார், பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுவேன் கட்சியாகமனைங்கிறார். நாடியார் சொல்றது, நின்றன இல்லா என உணர்ந்து ஒன்றின வல்லே செய்க சென்ற வாழ்நாள் செலுத்துடன் வந்தது கூற்றுங்கிறது. அதனால பல மேற்கோள் சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த பாட்டுக்கு. உடுக்க துகில் வேணும், நீள்பிசி அவிக்க கனபானம் வேணும், நல் ஒழிக்க புனலாடை வேணும், மெய் உருநோயை ஒழிக்க பரிகாரம் வேணும், உள்ளுரிக்க சிறுநாரி வேணும், ஓர் படுக்க தனி வீடு வேணும், இவ்வகையாவும் கிடைத்து கிரகவாசி ஆகிய மயக்க கடலாடி நீடிய கிடைக்கு பரிவாள்னால் உயிர் அவமேவோம் கிருபை சித்தமும் ஞான போதும் அழைத்து தர வேணும் ஊழ்பவ கிரிக்குள் சுழல்வேணி ஆழ்வது ஒரு நாளினர். வேலங்கு ஆடு தடம் கண்ணார் வலையில் பட்டு உன்னெறி மறந்து பால் அங்கு ஆடி மறந்து ஒழிந்தேன்னு பண்ணார் சுந்தர். அதனால மாணிக்கவாசகர் சொல்றாரு, பல பாடல்கள் சொல்லலாம். கருத்து என்ன? வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய் கரிய பால் நலார் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பால் நெஞ்சே உன்னெல்லாம் நின்று உருக பூந்து ஆண்டான் இன்று போய் வானுலான் காணாய் நீ மாளா வாழ்கின்றனர் மாணிக்கவாசகர் பெருமான். இதுக்கும் இந்த கருத்துக்கெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இறைவன் தந்த அருமையான இந்த உடம்பை சுமந்து வாழணும், இறைவனை நின்று வாழணும். உல்லாச மிகு நிகழ்போதமான பரமுருகோனே. உல்லாச அப்படின்னு சொல்லிட்டு உல்லாசன்னு இடை குறைந்து வந்தது. போதம்னா அறிவு. இங்கே மெய்யறிவு உண்மை அறிவு மெய்ஞானத்தை குறிக்குது. இறைவன் ஞான வடிவானவன், அறிவு வடிவானவன். வேதம் முதலிய நூல்களும் ஒன்று கூடி முயன்றும் அறிய மாட்டாத அறிவு ஒன்று உள்ளது. அந்த அறிவையும் கடந்து அப்பால் சென்றால் அங்கே ஒரு அறியாமை இருக்குது. அதனையும் கடந்த இடத்துல விளங்கும் அறிவே இறைவனுக்கு திருமணியாக விளங்குது. அறிவு ஒன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரான் அலையோன்னு இருக்கு அந்த அனுபவத்தில். கலை அறிவுகளுக்கும் அப்பால் உள்ள நுண்ணறிவுக்கும் அப்பால் பட்ட மூல இருளுக்கும் அப்பால் பட்டு உள்ள அறிவு. அது இந்த தன்மையை யாராவது சொல்ல முடியுமா? அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுன்னு இருக்கு அந்த அனுபவத்தில். மிகப்பெரிய அனுபவத்தால் அறிகிறது. அது நாம் போன்றோர் எழுதவோ கூறவோ நினைக்கவோ முடியாது. பல காலம் செய்த மாதவ பயனால் அவனருளே கண்ணாக கொண்டு காண்கின்ற பொழுது அந்த அறிவுக்கு அறிவாக புலப்படும். அதனை அறிவது தான் மேலான இன்பம். அறிவை அறிபவர் அறியும் இன்பம் தனினார் அகரமுகம் திருப்பூரில். அதை இறைவன்ட்டு தான் பெறணும்.
சுருதி மறைகள் இருநாள் திசையில் அதிபர் முனிவோர்கள் துவடியில் இருடி எழுபேர்கள் சுடர்மூவர் சுலவில் முடிவில் முகியாத பகுதி புருடர் நவநாதர் தொலைவில் உடுவின் உலகோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் ஒரு கோடி அமரர் சரணர் சதகோடி அறியும் அயனும் ஒரு கோடி இவர் கூடி அறிய அறிய அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறியும் அறிவூர் அருளாயினார் திருப்பூர். இன்னொரு திருப்பூர் என்ன? குகையில் நவநாதனும் சிறந்த முகை வனஜ சாதனும் தயங்கு குணமும் அசுர ஈஸ்வரும் தரங்க முரல் வேத குரகத புராரியும் பிரச்சண்ட மரகத முராரியும் ஜெயம்கொள் குளிச கை வலாரியும் கொடுங்கன் அறநூலும் அகலிய புராணமும் பிரபஞ்ச சகலகளை நூல்களும் பரந்த அருமனை அநேகமும் குவிந்தும் அறியாத அறிவும் அறியாமன் கடந்த அறிவு திரும்பியன் என்று உணர்ந்து உன் அருண சரண அரவிந்தரம் என்று அறிவேணும்னா ஆன்மா எல்லா பற்றுகளையும் விட்டு இறையருளையே பற்றி தன் வசம் இழந்து நிற்கணும். அப்படி எல்லா பற்றுகளும் மற்ற தன்னை இழந்து நிற்கும் நிலையில் ஆன்மா இறைத்தன்மை பெற்று இருக்கும். உல்லாசமாகவும் நிராகுலமாகவும் இருக்கும் நிலையை அது பெறும். உண்மை ஞானத்தால் கிடைக்கும் இந்த ஆனந்த நிலை சொல்ல உண்ணாதது. நிதி ஞான போதம் ஆணவ வல்லிருளால் அறிவு விளக்கம் பெறாமல் துன்பத்திலேயே உலர்கின்ற உயிர்களுக்கு பெறுவதற்கு அறிய செல்வம் ஆவதும் மெய்யின்பத்தை அழுவதும் உண்மை அறிவாகிய ஞானபோதம் மட்டும்தான். அறநிறு காதிலே உதவு நிமினா அதை பெறுவது எப்படின்னு எல்லாம் உள்ள பரம்பொருளாய் சிவபெருமானுக்கே குருநாதராக எழுந்தருளி உபதேசம் செய்தவர் எம்பெருமான் முருகவேள். இந்த கதை நம்ம சிவனார் மனம்கூடுகிற பாட்டில் படிச்சிருக்கோம். இருனா நம்ம பார்த்துருக்கோம். நாத போட்டு என முது தாதை கேட்க அனுபவம் ஞான வார்த்தையுடைய பெருமாளினார் ஆளுமேட்ட திருப்பூரில் எதிரும் குமரனை இரும் தவிசு ஏற்றி அங்கு அதிர்கள் வந்தனை அதனோடும் தாழ் வயிர் சதுர்பட வைகு தா அரும் பிரணவ முதுபொருள் செறிவு எல்லாம் மொழிதலை கேட்டார் தனிய புராணத்தில். நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள் தான் கந்தன் நூலில். தமிழ் விரக உயர் பரம சங்கரன் கும்பிடும் தம்பிரான் என்றார் கொடியனை திருப்பூரில். பிரணவ பொருள் வாய்விட்டு சொல்ல முடியாது. அதனால் சிவபெருமான் கல்லாரின் கீழ் நால்வருக்கும் தமது செங்கரத்தால் சின்முத்திரை காட்டி உபதேசித்தார். ஆனால் அருமுக சிவனார் அவ்வாறு சின்முத்திரை காட்டி உணர்த்தியதோடு வாய்விட்டு மினிது ஒரு உபதேசினார். சிவனார் மனம்குடியில் உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதனார். அரபு புனிதரும் வழிபட மணலை மொழியோடு தெளிதர ஒளிதைகள் அறிவை அறிவது பொருளுடன் அருளிய பெருமாளினார் குமர குருபர குணர் திருப்போல. அவ்வாறு கூறிய அமுத மொழி 2 செவிகள் நிரம்பியதுன்னு பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லது இருனா பெருமை பொருந்திய செவி, அரணாருடைய பெருமை பொருந்திய செவியில் நிரம்பியது. திசை மாமுக ஆடி அரி மகவான் முன்னோர்கள் அப்படின்னு சொன்னார். திசைக்கு ஒரு முகமாக 4 திசைகளும் 4 முகங்களை கொண்டவன் பிரம்மதேவன். சுதர்சனம் சக்கரத்தை தரித்துள்ள திருமால். இந்திரன் முதலான தேவர்கள் எந்திரன் சீரியன் வால்மீகி காமதேவன் பிருங்கி வேதங்கள் யமன் ஆகிய முன்னோர்கள் பணிந்து வணங்குகின்ற பரம்பொருள் சிவபெருமான். ஆலமையில் அமுத ஈசர் திகழ்பார். ஆலவிடத்தை உண்ட அமுதை போன்ற ஈஸ்வரன் விளக்கம் பொருந்திய குழந்தை வேலவன் முருகன். அதை சொல்றார். மாகமுற மணி மாடி மாடம் உயர் திருவான்மியூர் மருவு பெருமாள். வானத்தை அளவும்படியான அழகிய மாளிகைகள் மாடங்கள் உயர்ந்திருக்கும் திருவான்மியூர் என்னும் திருத்தலத்தை விரும்பி எழுந்துள்ள பெருமையில் மிக்க முருகப்பெருமானே. மாடினா மாளிகை, அது இடைச்சொல் இடைக்குறையாக வந்திருக்கு. அந்த திருவான்மியூர் பெருமாள்கிட்ட கேட்கிறார், முருகா இலைமாதர் ஆசையால் அடியன் மடியாமல் திருவடி தாமரை தந்த அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி இறைவன் திருப்பாத்திலும் திருவான்மியூர் பெருமான் திருப்பாத்திரம் சமர்ப்பித்து அவன் அவருக்கு பார்த்துருவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். முருகாச்சலம் 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 எல்லாம் அல்ல பழனாபுரி இறைக்கு அரோகர் அரோகர் அரோகர்.